சிக்கன் இல்லாத ஒரு வாழ்க்கை யோசிச்சு பார்க்க முடியுதா? சிக்கனே நான் அது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லைங்க. நான்லாம் அந்த காலிஃப்ளவர் அப்படியே பொரிச்சது சிக்கனை நினச்சி கடிப்போம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெஜிடேரியன்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. பட் நம்ம நான்வெஜ் பிரியர்கள் அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒரு மீட்னா ஆப்வியஸ்லி வந்து சிக்கன் தான். மட்டனு, அப்புறம் பீஃபு, போர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் பீப்புள் சாப்பிடுவாங்க. இல்லை சில பேருக்கு அலர்ஜின்னு சாப்பிடாமல் இருப்பாங்க. பட் நான்வெஜ்னாலே சில பேர் மீன் கூட சாப்பிட மாட்டாங்க. நான்வெஜ்னாலே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் தான். அதிகமான சிக்கன் கன்சப்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. அதுவும் விதவிதமான டிஷ்கள்லாம் நம்ம எல்லாருமே எடுத்து உள்ளே விட்டுக்கிட்டு இருக்கோம். இல்லை ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் அதிகமாக வந்து ஒரு நான்வெஜ் டிஷ் வந்து செல் ஆகுதுன்னா அது சிக்கன் தான். நம்ம வீட்லேயும் வந்து நான்வெஜ்னா எடுக்கிறீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மை வந்து சிக்கன் தான் வந்து எடுப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ நம்மளோட அன்றாட உணவில் ஒரு பார்ட்டாக இருக்கக்கூடிய சிக்கன் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து பெரிய ஒரு வேலை வந்து நடந்துகிட்ருக்கு. நம்ம வந்து வீட்டில் வந்தவொடனே கழுவி நல்லா குழம்பாக்கி இல்லை ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது போது அப்படின்னு நிறுத்திட்டு போயிடுறோம். அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு தொழில் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஓகே, எத்தனை பேர் பவுல்ட்ரி அதாவது சிக்கன் ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க, அதற்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய பிஸ்னஸ்ஸு, அதில் இருக்கிற நல்லது கெட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு தனி செக்மெண்ட்டே. அதை குறித்து தெரிந்த ஒரு நபரோட ஒரு பாட்காஸ்ட் ஒன்று பண்ண போகிறேன். பட் ஒரு நியூஸ் வந்துச்சு, அதை பார்த்தோன்னே அப்படியே அதிர்ந்துட்டேன். சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரத்துக்கு கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை கம்மியாக கிடைக்கும், இல்லை ரேட் அதிகமாயிரும். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மர்ஸை மூடனோன்னே நம்மளுக்கு ஆயில் ப்ரைஸஸ்லாம் ஹைக் ஆகி அதுக்கப்புறம் நம்மளுக்கு கேஸ் சிலிண்டர்லாம் வந்து கிடைக்காம போயிட்டு பெட்ரோல் பங்க்லாம் லைட்டாக மூடுற மாதிரி ஆயிடுச்சுல, அதே மாதிரி ஒரு மேட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா சிக்கனுக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு வார காலம், ஒரு 1.5 வார காலம் சிக்கன் டிஷ்ஷஸ் வந்து நம்ம தமிழ்நாடு முழுக்க கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்படிலாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லையே, சிக்கன் இல்லாமல் ஒரு வாழ்க்கையே இல்லையே, என்ன தான் மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சிக்கன் உற்பத்தி பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்களா, பவுல்ட்ரிலாம் வச்சுருப்பாங்களே, அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா சங்கங்கள் இருக்குது. இதில் ஒரு குறிப்பிட்ட சங்கம் தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு சங்கத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நாங்கள் அந்த ஃபார்ம்ஸ்லாம் வச்சுருக்கிறதுல அதில் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்லாம் வந்து வேற எங்கேயோ ஸ்கை ராக்கெட் லெவலில் போயிட்டுருக்கு. நாங்கள் இந்த சிக்கன்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக நம்ம பிராய்லர் சிக்கன் பற்றி மாதிரி தான் இருக்கேன். இந்த சிக்கன் எல்லாமே வந்து வளர்த்து அது கெட்டது முட்டை எடுத்து அது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது, இல்லை கோழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வளர்த்து அனுப்பி இந்த எங்கள் பண்ணையிலேருந்து அனுப்புறதுக்குள்ளே நாங்கள் அதற்கு ஒரு காசு வாங்குகிறோம்ல. யாருனாலும் தொழில் பண்ணுறதுக்கு லாபத்துக்கு தான் பண்ணுவாங்க. பட் எங்களோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுக்கும் எங்ககிட்டேருந்து அக்வயர் பண்ணி கொண்டு போகிற அந்த காஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா வந்து சம்மந்தமே இல்லாமல் போயிட்டுருக்கு. இதில் நிறையா எங்களுக்கு இழப்புகள்லாம் வந்து ஏற்படுது. இதில் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சரியான தீர்வு காண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இதில் இந்த பிஸ்னஸ்குள்ளே ஏற்படுற குளறுபடிகள் மட்டும் இல்லாமல் அரசாங்கம் கிட்டேயும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்து இந்த சங்கத்திலேருந்து சிக்கன் ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டாப் பண்ண போகிறாங்க, அதாவது ஹால்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம கேள்விப்படுறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்லி தஞ்சாவூரை சேர்ந்த இந்த அசோசியேஷன் அப்படின்னா கூட வந்து சேலம், கிருஷ்ணகிரி, ஈரோடு, உங்களுக்கு தெரியும், நாமக்கல் சொல்லவே தேவையில்லை, கோயம்புத்தூர், இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த சிக்கன் ஃபார்ம்ஸ் அந்த தொழிலை வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதில் 2-3 சங்கங்கள் இருக்காங்க இந்த தொழிலுக்கு அப்படின்னா கூட இந்த ஒரு சங்கம் ஒரு வேலையை நிறுத்தமோ இல்லை ப்ரொடக்ஷனையே வந்து நிறுத்தினாங்க அப்படின்னா ஏதோ ஒரு விதமான பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் சிக்கன் வந்து கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு 1.5 வாரன்ற மாதிரி செய்திகள்லாம் வந்து பரவிட்டு இருந்துச்சு. சரி, என்ன மாதிரியான பிரச்சனையெல்லாம் அவங்க அண்டர்கோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேசிக்காக வந்து இந்த பேர்ட்ஸ் வீட்டில் வளர்த்துருந்தீங்கன்னா, செல்லப்பிராணிகளாக வளர்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் நிறையா வளர்த்துருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 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 பறவைக்கு வந்து சீக்கு வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு பரவிடும், எல்லாமே ஒன்று செத்து மடைஞ்சிடும். ஸோ இந்த பவுல்ட்ரி பிஸ்னஸில் இது எந்த அளவுக்கு நடக்குன்றதை யோசிச்சு பாருங்கள். இந்த பேர்ட் ஃப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க, அது வர்றப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் சாப்பிடாதீர்கள், நல்லா வேக வைத்து சாப்பிடுங்கள், இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு வந்து நியூஸ் வந்துகிட்டே இருக்கும்ல. அந்த மாதிரி இந்த பேர்ட் ஃப்ளூ வந்து இந்த தொழில் நடத்துகிறவங்களுக்கு ஒரு பெரிய யமனாவே இருக்குது. இந்த மாதிரி பேர்ட் ஃப்ளூ சொல்லிட்டாங்க வரும், டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்து ஸ்டேட்லேருந்து ஏதாவது ஒன்று வந்துருச்சு அப்படின்னா அப்படியே பரவி கொத்து கொத்தா வந்து பார்த்தீங்கன்னா சில பேரோட பண்ணையில் ஆல்மோஸ்ட் எல்லா சிக்கனுமே செத்ததை கூட வரலாறாக நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ ஒரு கொடூரமான ஒரு பிஸ்னஸ் தான். லாபம் அப்படிங்கிறதே எங்களுக்கு வரது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இதில் வந்து கொத்தா இந்த பறவை காய்ச்சல் மூலியமாக வந்து செத்துருது பல நேரங்களில். அங்கேருந்து எங்களால் வந்து மீண்டெழவே முடியல. அதையும் தாண்டி ஒரு சிக்கன் ஃபார்ம் நடத்துறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதே ரொம்ப அதிகம். அதுங்களை வந்து பாதுகாத்து சாகாமல், அதாவது உங்ககிட்ட வந்து சாப்பாடு சாகிறது ஓகே, அது வரைக்கும் அதை சாகாமல் வளர்த்துக்கு உங்ககிட்ட கொண்டு வரதுக்கு இந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் இருக்கு இல்லையா, அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சில சீர்திருத்தங்கள்லாம் செஞ்சால் மட்டுமே இது ஒரு வெற்றிகரமான பிஸ்னஸாக மாற்ற முடியும். ஸோ இந்த மாதிரி டிமாண்ட்ஸை தான் வலியுறுத்தி தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையே என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு மேட்ரு தீவனம் தான். இந்த மாதிரி ஃபார்ம் வச்சுருக்கவங்க, பவுல்ட்ரி வச்சுருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் அதிகமான காசு போகிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு போடுற தீவனம் தான். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தீவனத்துடைய விலை அப்படிங்கிறது எப்படி பெட்ரோல் ரேட்டு, தங்கம் ரேட்டு வந்து பாட்டு ஏறிட்டே இருக்குல்ல, இறங்குறது அப்படிங்கிறது லைட்டாக இறங்கும், எப்போயா ஒரு வாட்டி இறங்கும்.
ஆனால் இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா உங்களை வளர்க்குற தொழிலில் அதுங்க போடுற ஃபீடோட ரேட் வந்து ஒரு சிறிய காலகட்டத்திலே வந்து அதிகமான விலையேற்றம் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்குது. அது கொஞ்சம் கூட இறங்காமல் பார்த்தீங்கன்னா ஏறிட்டே இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 70% ஆஃப் காஸ்ட் ப்ரொடக்ஷனில் இதுக்கே போயிடும் அப்படிங்கிறதுனால இது ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. கோழி வளர்க்கணும்னா கோழிக்கு வந்து தீவனம் போடாமல் இருக்க முடியாது. அதோட காஸ்ட்டே ஏறிட்டே இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தொழிலும் நிறுத்த முடியாமல் நடத்தணும். ஆனால் வந்து அதுக்கு தீவனையும் போட்டு ஆகணும். அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் ஒரு பெரும் பங்கு அதுக்கே போயிடுறதுனால ரிஸ்க் ஆஃப் லாஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த தொழிலை பண்ணும் போதே ரொம்ப பதவிப்பாக இருக்குது. எந்த நேரத்தில் எதாகுமோ அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த அசோசியேஷன் மட்டும் இல்லாமல் பொதுவாகவே பவுல்ட்ரி வச்சுருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை தாண்டி என்னதான் இருந்தாலும் எலக்ட்ரிசிட்டியோட தேவை இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி கமர்ஷியல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியோட காஸ்ட் ரொம்ப அதிகமாக மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட்டு, ஆப்வியஸ்லி ஃபியூயல் காஸ்ட்டு ஹையானா வந்து எல்லாத்துக்கும் அடிப்படும் இல்லையா? அதில் முக்கியமாக இதுலேயும் அடிப்பட்டுருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுங்கள் கொடுக்கக்கூடிய மெடிசன், வேக்சின், ஊசி, இது எல்லாமே இந்த குறிப்பிட்ட ஒரு தொழிலை சுற்றி இருக்கிற எல்லாத்துக்குமான ஒரு விலை ஏற்றம் அப்படிங்கிறது பெருசாக இவங்களை வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு. அதனால் இதை தொழிலை செய்யக்கூடிய யாருனாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கையை சுட்டுக்காமல் வந்து இதை செய்யவே முடியல அப்படிங்கிற ஒரு பெரிய புலம்பலை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்க கவர்மெண்ட் கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து இதில் சீர்திருத்தம் கொண்டு வரணும்னு கேட்டுட்ருக்கேன். இந்த சூழ்நிலையிலே வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை, இங்கே சப்ளை வந்து எவ்வளோ இருக்கோ அதோட டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் சாப்பிட்றதோட அளவு மட்டும் இல்லாமல் சிக்கன் சாப்பிட்றவங்களும் வந்து அதிகமாகிட்டே இருக்காங்க. ஒரு குறிப்பிட்டவங்கலாம் சிக்கன் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நினச்சிருந்த காலம் தாண்டி இன்றைக்கி வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்க ரொம்ப எல்லா ஒரு கார்னர் ஆஃப் லைஃப்லேருந்து எல்லா கம்யூனிட்டியில் வந்து அதிகமாக இருக்காங்க. அப்படிங்கிறனால சப்ளை அப்படிங்கிறது எவ்வளோ பண்ணாலும் பத்தவே இல்லை, டிமாண்ட் மட்டும் அதிகமாகிட்டே இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவங்க பண்ணலனாலும் வேறு யாராவது ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கம்மி காஸ்ட்டுக்கு இதை வந்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஏன்னா இதற்கான தேவை இருக்குது. ஆனால் இந்த பிஸ்னஸை பண்ணால் லாபம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு பேலன்ஸே இல்லாத சிச்சுவேஷனில் இந்த தொழில் போயிட்டு இருக்கிறனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரொட்டஸ்ட், இந்த ஒரு ஹால்ட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. ஸோ தலையை பிச்சுக்கலாம் போல இருக்குது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியல அப்படின்னு கவர்மெண்ட் சைடில் இருந்தும் இன்னொரு பக்கம் கோழி வளர்க்குறவங்க சைடில் இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை பற்றி வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நம்மளுக்கு இந்த பிரச்சனைலாம் எப்போ காதில் வந்து கேட்குது? சிக்கன் வராதாண்டா, சிக்கன் சாப்பிட முடியாதாண்டா, சிக்கன் நின்றுமாண்டா அப்படின்னா தானே இது ஒரு பிரச்சனையாகவே நம்ம காது கொடுத்து கேட்குறோம், பார்க்குறோம். ஏன்னா அதுக்கான காரணங்களை தேடி போகும்போது ஓகே இதுக்கு பின்னாடி இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றப்போ ஓகே கவர்மெண்ட்டு கண்டிப்பாக இதற்கான சீர்திருத்தங்களை செஞ்சு தான் வந்து ஆகணும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் சாப்பிட்லன்னா வந்து நம்ம நாக்குக்கு ருசி வந்து இல்லைங்க கெட்டு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கவலையாக இருக்கலாம். பட் இந்த ஒரு தொழில் நடக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல பேர் இதன் மூலியமாக வந்து பாதிக்கப்படுவாங்க. அந்த பவுல்ட்ரியில் ஆரம்பித்து அதை நம்பி இருக்க லேபர்ஸில் ஆரம்பித்து டிரான்ஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் இதுக்கு மருந்து விற்கக்கூடியவங்க, அதுக்கப்புறம் வந்து சிறு குறு வியாபாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இதன் மூலியமாக நம்பி இருக்கவங்களாம் பாதிக்கப்படுவாங்க. அப்படிங்கிறனால அரசாங்கம் சீக்கிரமாக ஒரு தீர்வு கொண்டு வருமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் ஒரு பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எப்போ அதுக்கு வந்து தீர்வு கிடைக்கும்? முக்கியமாக இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு லாங் டேர்ம் எஃபெக்டை கண்டிப்பாக காட்டும் இல்லையா? அதே மாதிரி வந்து இப்போது இந்த ப்ரொடக்ஷன் ஹால்ட்னால வந்து நம்மள்கிட்ட வர சேர்கிற சிக்கனோட நம்பர்ஸ்லாம் ரொம்ப கம்மியாயிரும். அது மட்டும் இல்லாமல் யாராவது வந்து இப்போதைக்கு சிக்கன்லாம் வாங்கி பதுக்கி வச்சுருந்தாங்க அப்படின்னா ஒரு ஃப்ரீசரில் போட்டுருவாங்க. அதாவது இந்த ஹோட்டல்ஸ், பெரிய பெரிய ஹோட்டல்லாம் ஃப்ரீசரில் போட்டுருவாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, இந்த பழைய ப்ரைஸ்க்கு தான் வாங்கியிருப்பாங்க. இப்போ வந்து இந்த ஹால்ட்லாம் ஆனோன்னா ப்ரைஸஸ்லாம் ஹை ஆயிரும். நம்மளுக்கு விற்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸஸ்லாம் ஹை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் சம்மந்தப்பட்ட டிஷ்ஷஸோட ரேட்லாம் வந்து ஏற்றத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ சிக்கனை நீங்கள் வந்து வெளில போய் வாங்குறதுக்கு கடைகளில் வந்து சிக்கன் இல்லை, சரி ஹோட்டலில் போய் சாப்பிடலாம் அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகும். ஸோ பேசிக்கலி இது எப்போ சரியாகும், சீராகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன்லாம் வந்து அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் ஆகி திருப்பியும் எல்லாருக்கிட்டையும் வந்து சேர்றதுக்கு அட்லீஸ்ட் 8 வாரங்கள், அதாவது 2 மாதத்துக்கிட்ட அது ஆயிரும். ஸோ பழைய மாதிரியே எல்லாருக்குமே வந்து அதே காசில் ப்ராப்பரான சப்ளை எல்லாருக்கும் வந்து சேர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மாதம் கிட்ட ஆயிரும். ஸோ ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் சம்மந்தப்பட்ட தொழில் மட்டும் இல்லாமல் சிக்கன் விரும்பிகளுக்கும் ஒரு சின்ன ஒரு பாதிப்பை, ஒரு குட்டி கேப்பை வந்து இது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாக நிறைய பேர் வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்க இருக்காங்க. அதில் நான்வெஜ் சாப்பிட்றவங்கள சிக்கன் சாப்பிட்றவங்க எத்தனை பேர் பார்த்திங்கன்னா எத்தனை பேர் அப்படின்னு சொல்கிறதோட அதிகமான மீட் வந்து தயாரிக்கப்படுது, விற்கப்படுதுனாலும் வந்து 71% எல்லாருமே சிக்கனை தான் வந்து சாப்பிட்றாங்க. 71% சிக்கனை தான் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தியும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு சிக்கன் நம்மளோட டயட்டில் வந்து ஒரு பெரிய அங்கம் ஆயிடுச்சு. ஸோ எவ்வளோ கிலோ சாப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,70,000 டன் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க இந்த சிக்கனை ஒரு வருஷத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதில் தமிழ்நாட்டில் மட்டும் எத்தனை சிக்கனை எவ்வளோ சிக்கன் நம்ம சாப்பிட்றோன்னு பார்த்தீங்கன்னா 5,50,000 டன் சிக்கனை வந்து சாப்பிட்றோம். ஸோ இந்த சிக்கன் சாப்பிட்றவங்கன்னு இருக்காங்களா, நல்லா சிக்கன் சாப்பிட்ற ஒரு அடல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 15 கிலோலேருந்து 20 கிலோ சிக்கன் வரைக்கும் சாப்பிட்றாராம்.
15 கிலோலேருந்து 20 கிலோ சிக்கன் தானா, நானே 10 பேரை போடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பெரிய பெரிய ஆள் மாதிரி யோசிச்சிருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஆள் அப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு ஆள் மீட் ஈட்டர், அதுவும் சிக்கன் சாப்பிட்றவர் வந்து ஒரு வருஷத்துக்கு அவர் சாப்பிட்றது 20 கிலோ சிக்கன் கிட்ட மேக்ஸிமம், இல்லை 15 கிலோ வரைக்கும் சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சிக்கன் பற்றி நம்ம வந்து கலெக்ட் பண்ண டேட்டா. பேசிக்காக வந்து இந்த மாதிரி தொழில்கள் இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து நீங்கள் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனராக உள்ளே இறங்கி ஒரு தொழிலை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு நான் வந்து தெரிஞ்சுப்பீங்க. பட் நீங்கள் உணவு விரும்பியாக இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். இதுதான் இந்த பிரச்சனைக்கு உண்டான ஒரு பின்னணி அப்படிங்கிறதான் இந்த காணொலி மூலியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தேன். பார்க்கலாம் இந்த பிரச்சனை வந்து ஒரு பெரிய பூதாகரமாக வெடிக்குதா, இல்லை வந்து சீக்கிரமாக அதை சால்வ் பண்ணி இதோட ப்ரொடக்ஷன் நம்மக்கிட்ட அதை வந்து சேர்றது அதில் எல்லாத்தையும் வந்து சீராக்குறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ யாரும் வந்து பதறாதீங்கப்பா, அது சிக்கன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும், பதறாதீங்கன்னு நான் சொல்ல. ஒரு வேளை கிடைக்காம போனாலும் வேறு ஏதாவது மீட் சாப்பிட்டு வந்து கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இல்லை வந்து சிக்கன் மாதிரியே தெரிகிற வேறு எதையாக சாப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வெறியெல்லாம் வந்து தீர்த்துக்கோங்க. நன்றி. அண்டு உங்கள் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னு நினச்சேன். சிக்கனை தவிர்த்து சிக்கனுக்கு அப்புறம் எனக்கு பிடிச்ச மீட் சாப்பிட்ணும் அப்படின்னா அது எதுவாக வேணா இருக்கலாங்க. அரசியலெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா எந்த மீட்டாக வேணா இருக்கலாம். உங்களுடைய சிக்கனுக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மீட் எது சாப்பிட்றதுக்கு, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.